அறிவும் ஞானமும் பெற்ற கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசின்னு சொன்னாலே அறிவு ஞானம் உண்மையாகவே உண்டு. எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு செய்யக்கூடிய அம்சம். இவங்க முன்னேறிட்டா இவங்க ஒரு 10 பேர்த்த முன்னேற்றிடுவாங்க. அது மாற்று கருத்தில்லாத இந்த கன்னிராசி. இவங்க பெரிய தொடர்புகள் தான் இருக்கும். இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல், அரசாங்கம், சினிமா, அரசியல், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பு இருக்கவங்களோட டைரக்டாக தொடர்பு இருக்கக்கூடிய அம்சம். பேங்க்கு, ஆடிட்டிங், இவங்க நிர்வாகம் சிறந்ததாக இருக்கும். இவங்க எல்லா விஷயமும் ஒரு சிலது விட்டு கொடுப்பாங்க, அது தெரிஞ்சே தான் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஏமாலின்னு நடக்கக்கூடாது. இவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகக்கூடிய அம்சம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கன்னி ராசி. உங்களுக்கு இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும் நிலை. இது ராஜயோக பெயர்ச்சி. அவர் உங்களுக்கு 2-9க்குரியவர். சொல்லவா வேணும் என்னென்ன யோகத்தை கொடுக்குதுன்னு. பொதுவாக இந்த நேரத்தில் 7ல் சனி வரும்போது கண்டகச்சனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, கேது பகவான் விலகுது, அது யோகம். குரு பகவான் குரு பார்வை இருக்கு, கொஞ்ச நாளில் 10க்கு வரப்போறார். அப்படி ஒரு மிக்சடு பலனாக சொல்லுவாங்க. குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் யோக பலன், ராஜயோக பலனுங்க. ஃபர்ஸ்ட் அதை என்ஜாய் பண்ணுங்க, மற்ற பலனை பார்ப்போம். இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28லேருந்து மே மாதம் இறுதி வரை. அப்போ உங்களுக்கு சொல்லவா வேணும். சரி, இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, தொழில் ரீதியான குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லட்சுமி கடாட்சம் ஏற்படுகிறது, தொழிலில் விருத்தி ஏற்படுகிறது, மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வி, இது எல்லாம் ஒன்றுன்னா பார்ப்போம். முதல்ல நான் இங்கே பேச போகிறது பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். வேலை என்ற ஒரு நிலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. அடுத்த படிநிலைக்கு போகிறீங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிகள் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இப்போ எதிரிகள் மூலமே உங்களுக்கு ஆதாயம். எதிரிகள் தவறுகள் அதிகமாக செய்வார்கள். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலக போறார்கள். இப்பொழுது உங்களுக்கு உயர் வளர்ச்சி உண்டு என்பது மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஊருட்டு வெளி மாநிலம் சென்று வளர்ச்சி அடைய தன்மை இருக்குது. கொஞ்சம் தொலைதூரமாக போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடாக இருக்கலாம், பூர்வீக ஊருதுங்க ஆனால் வேற ஊரில் இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த வேலை சம்பந்தமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு படிநிலை உயரப்போகுது. ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா பணம் அப்படின்னு ஒரு கிரகம் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கு இல்லையா, பணம் சம்பந்தப்பட்டு அதிகமாக வருகிறது. இப்போ ஒன்று கவனிக்கணும். இப்போ கொடுக்கல் வாங்கலில் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கிற விஷயத்தை கவனிக்கணும். மற்றவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டாம். 2-7ல் போகும்போது கொடுத்த பணம் அவங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். கொடுத்தால் திரும்ப பெறுகிற சூழ்நிலை குறைவு. அதனால் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டருக்கு கொஞ்சம் கவனம். ரைட். இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம். 2வது பிஸ்னஸ் வர ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல வலுப்பெற்றால் ஒரு நிகழ்வு நடக்கும். அது சுக்கிர பகவான் உச்சம் பெருகும்போது வரன்கள் தானாக தேடி வருகிற காலகட்டம். இப்போ ராகு கேது இருக்கே, என்ன பண்ணலாம்? ராகு கேதுக்குண்டான பரிகாரங்கள் வேணா பண்ணிக்கலாம். லக்ன ரீதியாக இல்லை, சந்திரன் ரீதியாக கோச்சாரத்தில் இது செய்துக்கு தவறு இல்லை. அப்போ திருமணம் என்று ஒரு நபர் ஆல்ரெடி பார்த்த வரனாக இருக்கலாம், பதில் இல்லாத வரலாக இருக்கலாம், திருப்பி வருகிற சூழ்நிலை உண்டு. இந்த தெரிந்த வரன் அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. உறுதியாக திருமண யோகம் இருக்கு. அதுவும் ஜூன் வரைக்கும் அமோகமாக இருக்கு. குயிக்காக ஃபிக்ஸ் ஆகி அடுத்த ஒரு குழந்தை பிறப்பு வரைக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ திருமணம் விரைவாக நடந்தவங்க அடுத்த படிநிலைக்கு டக்குன்னு போயிடும். நிறைய பேர் ஒரு ரீசெண்டாக பார்த்த ஜாதகத்தில் சொன்னாங்க, சார் எனக்கு பிசிஓடி இருக்குது, தாமதமாயிருமா? அதாவது கன்னிராசிக்காரங்க லக்னம் கன்னி. நான் சொன்னது உங்களுக்கு குழந்தை பிறப்பு யோகம் இருக்குமா, உங்களுக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னது. அவங்களுக்கு ஆல்ரெடி கார்த்திகை மாதத்துலேயே திருமணம் நடந்தாச்சு. இப்போ ஒரு குட் நியூஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நடந்திருக்கு பாருங்க. கார்த்திகையில் திருமணம் ஆரம்பத்தில், இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே நல்ல நியூஸ். அப்போ எவ்வளோ விரைவாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ திருமணத்தை சம்மந்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா வருகின்ற வரன், அது ஆணாக இருந்தால் கன்னி ராசிக்கார ஆணாக இருந்தால் பெண்ணுன்னு சொல்லணும். அவங்க வருகின்ற கலஸ்தரம் அவங்க நல்ல வருமானம் உள்ள அம்சத்தில் இருக்குது. பொருளாதார உயர்வு உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சுற்றுலா பயணங்கள் இதில் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. கன்னிராசிக்காரங்க ஒரு சிலருக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனது ஒரு சிலருக்கு உண்டு. அவங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 7-9 இருக்குன்னா 2வது திருமணம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ திருமணம் என்ற சம்மந்தப்பட்டது உறுதியாக நடப்பது மாற்று கருத்தே இல்லை. இப்போ முக்கியமாக பார்க்கணும் வேண்டிய விஷயம்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட 7க்குரியவர் 10ல் பயணிக்க போகிறார். இப்போ 9ல் இருக்கார். 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் நேராக திருப்பி 7ஆம் வீட்டுக்கு போய் நீச்சபங்க ராஜயோகத்தில் அடைய போகிறார். அப்போ கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் தற்காலிக கூட்டாக உண்டு. லாங் டேர்ம் கூட்டு வேண்டாம். ஒரு வருடம், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கூட்டாக இருந்து அடுத்த டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரீம் லைனுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஒரு புது புது சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. எப்பவுமே உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்து விட்டால், சனி பார்க்குது, குருவும் பார்க்குது, அப்போ உங்கள் சம்பவம் நிர்ணயிக்குது. சனியும் குருவும் பார்க்கும்போது ஒரு சில திருத்தங்கள் தேவை. சனி பகவான் வந்தால் நீதிமான், ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி ஒரு மாற்றம் பண்ண போகிறார். அவர் உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய உண்டு. ஏன் உங்கள் ராசியை பார்க்கும்போது தொழிலை பண்ணணும் அப்படின்னா, அவர் தொழில் தான் கர்மக்காரகன். தொழிலை கொடுக்கறதுக்கு சனி பகவான் வல்லவர். அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணணும். வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. இதில் குறிப்பாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டதில் மாற்றங்கள் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் பண்ணோடனே தொழில் எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும். இப்போ கேட்பாங்க, ஜென்ம சனி அப்படின்னு ஒரு சிலர், இது ஏழில் சனி இருக்கே, அர்த்தாஷ்ட சனி, இதில் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, எத்தனையோ சனி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி, இந்த கண்டகச்சனி தாக்கம் குறைவாக இருக்கும். ஏன்னா பாக்யாதிபதி அவர் அங்கே பயணிக்கிறார். இப்போ சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்பட வேண்டியது உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் மன நெருக்கடி கொடுக்காம இருக்கணும். முடிவெடுத்த விஷயங்களை டக்குன்னு செய்ய வேண்டிய காலகட்டம் இது மட்டும்தான். இப்போ இந்த விஷயங்களை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சில விஷயங்கள் லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக பார்த்து டெவலப் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது திருமணம் தடைப்பட்டால் அதுக்குண்டான நல்ல ஒரு ஜோதிட ஆலோசனை பண்ணி அதற்குண்டான அமைப்பு என்ன. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், திருமணத்துக்கு யோகம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, கூட்டு தசை வருதா வல்லையா, வருகின்ற தசாபுத்தி ரீதியாக அப்படி அம்சம் இருக்குது, குழந்தை பிறப்பு எப்போ இருக்கும், இந்த மாதிரி ஃபுல் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பார்க்கும்போது பிஸ்னஸ் எப்போ வளர்ச்சியாக இருக்கும், அந்த வளர்ச்சியில் அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு என்னென்ன புது முயற்சிகள் பண்ணணும், விளம்பரங்கள் எப்போ கொடுக்கணும், எந்த ஒரு நாள் கிழமையில் பண்ணால் விளம்பரங்கள் கொடுத்தா சக்ஸஸ் ஆகும், இப்படிலாம் இருக்குது. இந்த விஷயமெல்லாம் பொதுவாக பார்க்கறதில்ல, அதை பார்க்கணும். இந்த இப்போ லோன் போட்டால் கிடைக்குமா, லோன் திருப்பி கட்ட முடியுமா, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணுங்க, வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். மாணவர்களுக்கு கல்வி என்ற மாணவர் நிலைக்கு உறுதியாக உண்டு. இதுக்கு என்னன்னா, ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாணவருக்கு மிகுந்த யோகம் இருக்குது. இல்லை பிறந்த ஊருட்டு வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கு யோகம். வீட்டில இருந்து படிக்கிற சோம்பேறித்தனமாக இருக்கும். வீட்டில இருந்து மாணவர்கள் படிக்கும் தன்மை குறைவு. பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும், டியூஷன் எக்ஸ்ட்ரா கோச்சிங் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். குரு பார்வையும் வரும். குரு பார்வையும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது அப்போ ஒரு சிறு இடமாற்றம் பண்ணணும். இப்போ ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணணும், ஒரு கரும்பலகை, ஒரு பிளாக் போர்டு மாதிரி வாங்கி எழுதி ஆசிரியர் மாதிரி படித்தால் நடக்கும். இந்த நேரத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காலண்டரில் சூளம் பார்த்துக்காங்க. எந்த சூளம், எந்த கிழக்கு மேற்குன்னு போடுவாங்க, அந்த சூளம் எது இருக்கோ அதற்கு ஆப்போசிட்டு இல்லை மாறி உட்காருங்க. இப்போ கிழக்கு சூளம்னா வடக்கு தெற்கா உட்காரலாம். இந்த மாதிரி மாறி உட்கார்ந்து படிங்க. இப்பொழுது உங்களுக்கு வளர்ச்சி உறுதியாக கிடக்கும் என்று மாற்று கருத்தில் சூலம் பார்த்து படிக்க வேண்டிய நேரம். சரிங்களா? ரைட். பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக ரீதியான விஷயங்கள் பேசுவதற்கு காலகட்டம் அல்ல. ஏன்னா சொந்த பந்தங்கள், உறவுகள் மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் இப்போ பிரிக்கக்கூடிய யோகம் இல்லை. அப்போ இறந்தவர் சொத்து பட்டா வாங்கால், பட்டா மாறுதல், பெண்டிங் இருந்தால் அதை செய்யணும். இந்த நேரத்தில் வீடு சம்பந்தப்பட்ட சீர்திருத்தங்கள் அதற்கு சுக்கர பகவான் அள்ளி கொடுப்பார். இந்த யோக மார்க்கம் சுக்கிரனை இப்போ என்ன பண்ணனா, வீடு சம்பந்தப்பட்டது பட்டா மாறுதல், திருத்து பத்திரம், இதன் வேலை நடக்கும். இந்த கன்னிராசிக்கு வாய்ப்பு அதிகம். உறுதியாக செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் வந்துட்டு இருக்கும். வண்டி வாகனம் அதெல்லாம் வாங்கினா இந்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள புதிய தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ மாறுதல் செஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ரைட். இப்போ வயதானவங்களுக்கு ஹெல்த் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அந்த ஹெல்த் ஃபேக்டர் எப்படி, குலதெய்வம் அருள் எப்படி, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒருத்தருக்கு சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருந்து ஒரு அதெல்லாம் முடிவுக்கு வருமா, நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு, முடிவுக்கு வருமா அப்படின்னு அந்த இதெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜோதிடர்கள் பயனுள்ள தகவல்கள் இந்த ஜோதிடர் யுகம் கொடுத்துட்ருக்காங்க. உறுதியாக பயன்படும். கேள்விகள், சந்தைகளை வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் பதில் கொடுத்துட்ருக்காங்க. ரைட். இப்போ முக்கியமான பூர்வீக ரீதியான சொத்துக்களோ இல்லை வேறு ஏதோ வம்பு வழக்குகளோ கேஸுகளோ இருந்தால் நல்ல லாயர் சம்மந்தப்பட்டது தான் பார்க்கணும். சிறந்த லாயர் மூலம் தீர்வு உண்டு. உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம் வரைக்கும் நல்ல காலமாக கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட். ரைட். அடுத்து குலதெய்வ அருள். 5 குறிவர் 7 பயணங்க குலதெய்வ அருள் உண்டு.
குலதெய்வ கோயிலுக்கு அது காவல் தெய்வம் அந்த மாதிரி கோயிலாக இருக்கலாம், இல்லை ஆயுதமுள்ள காவல் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு சென்று பொங்கல் வைக்க வேண்டிய கால சூழ்நிலை. ஒரு முறை பொங்கல் செய்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வேண்டியது நிறைவேறும். இந்த நேரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த கருப்பராயணம், கன்னிமார், சப்தகன்னிகள் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள், அதாவது மேல் கூரை இல்லாத தெய்வங்கள் வேண்டுதல் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அது பெண்டிங்கும் இருக்கும், அதை நிறைவேற்றுங்க. குறிப்பாக அது ரொம்ப முக்கியம். இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் வயிறு சம்மந்தப்பட்டதில் கவனம். தண்ணி நிறைய குடிக்கணும். நிறைய பேத்துக்கு கிட்னி ஸ்டோன், அடிவயிறில் இரண்யா, இந்த பித்தப்பை கற்கள் இது நிறைய பேத்துக்கு வந்திருக்கு, வர வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலர் வயதானவங்களுக்கு இந்த யூட்ரஸ் சம்மந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், அதெல்லாம் ஜாதகம் பார்த்து ட்ரீட்மெண்ட்டாக மருந்தாக அங்கே சொல்லணும். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுன்னு சொல்லிடலாம். எப்போ க்யூர் ஆகும், எந்த மாதிரி டாக்டர் பெயர் கொண்டவங்களுக்கு பார்த்தா போதும், இல்லை ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஜாதக ரீதியாகவோ தசாபுத்தி அம்சம் பார்த்து சொல்ல வேண்டியது. அப்படி இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க. ரைட். இப்போ ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள், ஒரு சில பரிகாரங்களுக்கு உறுதியாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராசி எண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பயன்படுத்துங்க. மிகுந்த யோகம், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் பயன்படுத்த அடுத்த நம்பர் 5ஆம் நம்பர். இந்த 6, 5 இது ரெண்டும் பயன்படுத்தும் போது அடுத்த படிநிலைக்கு சென்று வரீங்க, மாற்று கருத்தே இல்லை. ரைட். 9ஆம் நம்பர் குறிப்பாக தவிர்த்துருங்க. இப்போ கால சூழ்நிலைக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, அதை தவிர்ப்பது நலம். இப்போ எந்த கோயில் வழிபாடு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு? சங்கு வைத்த பெருமாள், அதாவது பெருமாள் கோயிலாக இருக்கணும். சங்கு சக்கரம் இரண்டும் இருக்கிற பெருமாள் கோயில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரைட். அப்போ பெருமாள் கோயிலில் சங்கு சக்கரம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்காங்க. இது அடுத்து காவல் தெய்வம், குலதெய்வம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 2வது. 3வதாக பைரவர் தான். இந்த ஹெல்த் ஃபேக்டராக நேராக பைரவர் பிடிச்சிக்கோங்க. அது கால பைரவராக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், சொர்ண பைரவராக இருக்கலாம், நிறைய பைரவர் இருக்காங்க. பைரவரை பிடிங்க, பயம் இல்லாமல் இருங்க. ரைட். வேற கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.